ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சன்னா மசாலாவும் சுக்கா ரொட்டியும் தான். இந்த சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த கொண்டக்கடலை குழம்பு அல்லது சன்னா மசாலா செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நேற்று ஈவினிங்கே இதை ஊற போட்டுட்டேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. இப்போ ஊறின கொண்டக்கடலையை ஒரு குக்கருக்கு மாற்றி இதில் அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடணும். தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு ஒரு 50% போதும். இதுக்கு உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்து குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடலை வேகிறதுக்கு முன்னால் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், ஒரு 5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா பார்த்திங்கன்னா கிராம்பு, பட்டை, கல்பாசி, ஏலம், இவ்வளோத்தையும் நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ இந்த மசாலாக்களை எல்லாமே நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். இதோட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இதை இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் இதில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்துடுச்சு, தோல் கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, ஏன்னா மிளகு போட்டிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட அளவு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுக்கலாம் நைஸாக. குக்கரை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏரை ரிலீஸ் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடலை நல்லா வெந்துருச்சு. கடலை வெந்துருச்சு. இருந்தாலும் நம்ம இதை லைட்டாக இப்படி மத்தோ அல்லது லைட்டாக மவிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கடலை கொஞ்சம் போதும். தாளிக்கிறதுக்காக தாளிக்கிற பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் சிகப்பாகட்டும், அப்போ தான் அது மணமாக இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கடலையை இதோட நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த எண்ணெய் வெங்காயத்தோடு இதை கொஞ்சமாக இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடலை இந்த அளவுக்கு மசிஞ்சு இருந்தால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த முழு கடலையாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. ஏற்கனவே பூ போல் இந்த கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதோட மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இதை நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இதில் இந்த பச்சை வாசனை இருக்காது. இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, இட்லி இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணி நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம். இனி இதை இப்படியே கொதிக்க விடலாம். சிப்சி குழம்பு, இதுக்கு நமக்கு தேவையான உப்பு, எந்த அளவு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த குழம்பு கொதிக்கும்போது பிரிஞ்சு இலை, அதில் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த இலை,
போட்டுரும். அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வேகட்டும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப வாசமாக இருக்கும். இவ்வளவு தாங்க சன்னா மசாலா அல்லது கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.